சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்கிறதாலே என்னவங்க இந்த ராசிக்காரங்க முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தங்கிறது இருக்கும், ஒரு பார்வையில ஒரு தீட்சணைங்கிறது இருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு கூர்மையான பார்வைக்கு சொந்தக்காரங்க. இவங்களுடைய பார்வை எல்லாரையும் கவர்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு பரிவு இந்த ராசிக்காரங்கிட்ட எல்லாரை விடவும் அதிகம்னு சொல்லலாங்க. கடுமையான உழைப்பாளி, நேர்மைக்கு பேர் பண்ணுவாங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். என்ன ஒன்று கொஞ்சம் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. சென்சிட்டிவான மனசுங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாங்க. தியாகத்தோட தெருவுருவன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்காக உழைச்சி கொட்டுறது சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்காக தியாகம் செய்கிறது சரி, இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்களை தியாகம் செஞ்சு செஞ்சு தான் வாழ்க்கை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடகராசி அன்பர்கள் சமீப காலமாக இருந்திருப்பீங்க. நீங்கள் விரும்பினது எதுவுமே கிடைச்சிருக்காதுங்க. நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக மாடா ஓடா தேர்ந்திருந்தா கூட உங்களுக்குன்னு வாழ நினைக்கிறப்ப யாருமே சாதகமாக இருந்திருக்க மாட்டாங்க. யாருமே ஒத்துழைப்பு உதவிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. இது இப்போதைக்கு தான் நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க. அந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே நிறைய பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்கும். நிறைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட ஒருத்தர்கிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இழந்திருப்பீங்க. குடும்ப உறவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தாங்கிற அளவுக்கு தான். அதாவது குடும்ப உறவாக இருந்தால் கூட தான் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொன்னது கிடையாது. நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை தான் கடகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சமீப காலமாக கொடுத்துருக்கோம். ஏன்னா யார் மேலேயுமே ஒரு பற்று இல்லாத சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த வழியில் கடகராசிக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நிறைய புரிந்துணர்வுங்கிறது கடகராசிக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த குளறுபடி எல்லாமே இல்லை. நிறைய விஷயங்கள் பொறுமை எடுக்க போறீங்க. மனசு இந்த நேரம் மனசை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதுங்க. கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியும். ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் அதை தீவிரமாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். பாதிப்பே மன ரீதியான போராட்டம் தான், பேசுகிற பேச்சு தான். நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட மற்றவங்க பார்வைக்கு அது தப்பாக தான் தெரியும். அதனால் பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க. ஆனால் மொத்தத்தில் நீங்கள் ஒரு ஃபீலிங்ஸ் பெற மாதிரிங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தலைமை பண்பால், உங்களுடைய முயற்சியால், புத்திசாலித்தனத்தால் பல அற்புதமான பலனை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தோட அனுகிரகங்கிறது கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் ஒழுக்கம்தான் முக்கியம் வாழக்கூடிய அந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடகராசிக்குங்க அற்புதமான கிரக அமைப்புங்க. கடகராசிக்கு பாகிஸ்தானத்தில் சூரியன், சனி, செவ்வாய், புதன். நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே இந்த நேரம் உங்களால் அடைய முடியும். என்னன்னா மனசில் துணிச்சல் கொண்டு வரணும். அப்புறம் பார்த்துக்கலான்னு விடக்கூடாது. எந்த காரியத்தையும் துணிஞ்சு இறங்குனீங்கன்னா அற்புதமான வெற்றி கடகராசிக்கு காத்திருக்குது. ஏன்னா உங்களுக்கு திறமை அதிகம். ஒரு திறமை இல்லாதவங்க எல்லாமே நல்ல நிலைக்கு வரக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. எல்லா திறமை இருந்தாலும் எல்லா திறமை வெளிப்படுத்தினாலும் உங்களுக்கான வாழ்க்கைங்கிறது வாழ முடிஞ்சிருக்காது. ஆனால் இனி அப்படி இல்லை. உங்கள் திறமை வெளிப்படும். அட்டகாசமான வளர்ச்சி காத்திருக்குது. குடும்ப வாழ்க்கையே வேணாம், எங்கேயாவது சன்னியாசம் ஓடிடலாமா நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருந்தவங்களுக்கு கூட குடும்ப வாழ்க்கையில் நாட்டை அதிகரிக்கக்கூடிய மாதங்க. ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது, அன்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஒரு சில விஷயம் தான் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கடகராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. ஒரு மேன்மையான காலம். இந்த நேரம் நீங்கள் மனசை வச்சா குடும்ப வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையாக அன்பாக இருக்க பாருங்கள். அன்பான 4 வார்த்தை தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆயுதமே. மற்றபடி உங்களுக்கு பாதிப்பு இல்லை. நிறைய பேர் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் சமீப காலமாக அதிகப்படியான பொறுப்பு, வேலைச்சுமை, மன அழுத்தத்தில் எல்லாமே இருந்திருப்பீங்க. இனி மெல்ல அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாகன யோகம், அரசு வழி சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு, வண்டி, வாகன சொத்து அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. தாய் வழி சொத்து பற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் ஒரு பிரச்சனையை தரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த நேரம் இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்போதைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனை தர மாதிரியான அமைப்புங்கிறது இருக்குது. கொஞ்சம் அதில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா தொந்தரவு இல்லை.
வருமானம் ஒரே சீராக இருக்கும். ஒரு கையை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, அதாவது மற்றவங்க கிட்ட நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, சமாளிக்கக்கூடிய ஒரு அளவில் தான் இந்த நேரம் கடகராசிக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த நேரம் நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த சம்பளம் பத்தலை, அதிக சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம், வேறு இடத்துல வேலை தேடலான்னு யோசிப்பீங்க. கொஞ்சம் அந்த சம்மந்தமான மாற்றத்தை கொண்டு வரது தப்பு இல்லை. இந்த நேரம் அதில் சிறப்பாக தான் இருக்குது. ஊர் மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் இந்த நேரம் சிந்திக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் முயற்சி செய்யலான்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். நீங்களாவே ஒரு சொந்தமாக தொழில் முயற்சி செய்கிறத இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். உதவி கிடைக்கும் தான். கடகராசிக்கு ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ கிடைக்கிறதுக்கு எந்த தடை இல்லை. ஆனால் இந்த மாதத்தை தவிர்த்துட்டு நீ வரக்கூடிய நாட்களை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா பழைய கடன் பிரச்சனை கொஞ்சம் நேரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதில் கவனம் பாருங்க. திருமண தடங்கிறது இந்த மாதத்தில் இல்லைங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கடகராசிக்கு சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம், தடவட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்திரப்பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு இந்த நேரம் அதிகமாக இருக்குது. கல்வி வழியில் வீடு கட்டுறது, அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை, இந்த மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் செலவு இருக்குது இந்த நேரம். அது எல்லாமே சுப செலவு தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமாக குல தெய்வத்தோட அனுகிரகங்கிறது கடகராசிக்கு இந்த நேரம் நிறைஞ்சு கிடக்கு. குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோவில் விட்டு போயிட்டு வர பாருங்க, சிறப்பான பலன் காத்திருக்குது. உங்க குலதெய்வத்து கூடவே இஷ்ட தெய்வ வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது. வீட்டில் வேணா நீங்க தினமும் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு தீபம் போட்டுக்கலாம். ஆனா முக்கியமா அந்த நேரம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. குடும்பத்தோட ஒரு முறை போய் தீபம் போட்டு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டாவது நீங்க அந்த இடத்துல நீங்க போய் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா, இந்த பங்குனி மாசத்துல பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதனால கடகராசி என்றவர்கள் நீங்கள் பயன்படுத்திக்க பாருங்க. உங்களுக்கு ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே சந்திர பகவான் இருந்தால் கூட கடகராசிக்கு உகந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். அவருடைய வழிபாட்டை, கந்தவேல் முருகனுடைய வழிபாட்டை இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா எடுக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் தடையை தாண்டி வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கந்தவேல் முருகன் தான். அதனால முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு அதை விட இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறதுனா, இந்த இளவயசுக்காரங்களா இருக்கிறீங்களே, புதுசாக திருமணமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தாய் தந்தையாகக்கூடிய பாக்கியங்கிறது கிடைக்கும். வயசானவங்க தாத்தா பாட்டிங்கிற ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஆனால் அது சாதகமான பலன் கொடுத்துருக்காது. ஒரு செயற்கை கருத்தரிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு ஒரு வாரிசு வரக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த நேரம் கடகராசிக்கு சிறப்பு தான். கூடவே குரு மங்கள யோகம் இருக்குது கடகராசிக்கு 6, 9ஆம் அதிபதியான குரு பகவான் செவ்வாய் பார்க்கறது ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னா கொஞ்சம் எடுத்தம் கவுத்தம் வேலை செய்யக்கூடாது. இந்த நேரம் பதட்டம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பொறுமைங்கிறது இருக்காது. எடுத்த கவுத்தம் செஞ்சுட்டு எந்த வேலையும் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு செய்கிறது வேண்டாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தவிச்சு நிற்கிறதும் வேண்டாம். ஆரம்பத்திலே சரியாக திட்டமிட்டுக்குங்க. மற்றபடி சிறப்பு தான் இருக்குது. எதிரி தொல்லை பெருசாக இல்லைங்க. போட்டி பொறாமைங்கிறது பெருசாக இல்லை. வெளி இடத்துல இல்லை, ஆனால் நண்பர்களே எதிரியாக மாறுவாங்க. இவங்க இப்படிதாங்கிற ஒரு சுயரூபம் தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் வேலையில் வியாபாரத்தில் கவனம் கொடுக்க பாருங்க. சிறப்பாக இருக்குது. வருமானத்தில் பாதிப்பு இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வேலையில் கவனம் கொடுக்கணும். அதாவது வேலை சுமை இதுக்கு முன்னாடி இருந்ததுனாலேயே இந்த நேரம் ஒரு ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க. ஓயாமல் ஏதாவது ஒரு வேலைங்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் பொறுமையாக நின்று நிதானமாக செய்யுங்க. சிறப்பாக இருக்குது. யோகமான மாதம்தான். பாக்கிய பலன் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கிறதால பணப்புழக்கம் இருக்கும், ஆனால் தாராளமாக செலவு செஞ்சுருவீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் பணத்தை நீங்கள் சிக்கனம் பண்ண பாருங்கள். அப்படி உங்களால் சிக்கனம் பண்ண முடியலன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய பேர்லேயோ வாழ்க்கை துணையுடைய பேர்லேயோ ஒரு விஷயத்த, ஒரு சேமிப்பை ஏற்படுத்திக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு கிடைக்கும். நிறைய விஷயங்கள பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பண வரவு ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும். சுபகாரியம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நேரங்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்துல இருந்து நீங்கள் பணத்தை திட்டமிட்டுக்கிறது, பண வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திட்டமிட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் இனி இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு மாதமாக கடகராசி சார்ந்தவங்களுக்கு இருக்குது. வேலை விஷயமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சிறப்பு தான். வேலையில் எல்லாமே கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் வேலையில் ஒரு நல்ல மாற்றங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு எல்லாமே முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த நேரம் சாதகன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு
சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. கூட பிறந்தவங்க, சொந்த பந்தம் எல்லாருமே மனசை சங்கடப்படுத்தி பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த மனக்கசப்பு மாறும். உங்கள் வாக்குக்கு, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் செஞ்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற வேலையில் கவனம் கொடுத்தீங்கன்னா வருமானம் சிறப்பாக இருக்குது, லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் நியாயமான ஆசை எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி பெண்களுக்கு இந்த நேரம் இருக்குது. தாய் வழி சொந்த பந்தத்தோட ஆதரவு இருக்குது. உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் நீ இந்த நேரம் கட்டுப்படுத்தணும். மற்றபடி கடகராசிக்கு சிறப்புன்னே சொல்லலாங்க. கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. தாய் தந்தை வழியில் எல்லாமே அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுறது நல்லது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கடகராசிக்கு ஒரு சிறப்பான பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே.